ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து போன வாரம் ஃப்ரைடேவே இதை நான் செஞ்சுருக்கணும். பட் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, ஆக்சுவலி என்னத்தை பற்றி பேசலான்னா, தமிழ் ஸ்கூல் பசங்க அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். போன வாரம் ஃப்ரைடே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் படத்தை. ஆக்சுவலி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஆரம்பத்தில் இல்லை. இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு தகவல் வந்தப்போ ஓகே, நார்மலாக மலேசியா தமிழ் படம் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கும் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ட்ரெய்லர் ஒன்று வெளியாக்குனாங்க. அந்த ட்ரெய்லர் தான் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு எனக்குள்ள ஒரு ஸ்பார்க்கை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். பட் படத்துக்கு போயிடும். தமிழ் ஸ்கூல் பசங்க, மலேசிய தமிழ் திரைப்படம். ஸோ இந்த படத்தை வந்து வீடு ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வீடு ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். டெனிஸ் அண்ட் டாக்டர் விமலா பெருமாள் மேம், அவங்க 2 பேர். அப்புறம் படத்தை வந்து ஷான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஐம் ஸோ சாரி, எனக்கு அவர் இதுக்கு முன்னாடி என்ன படம் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் நான் செக் பண்ணிக்கிறேன். அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் முக்கியமான காஸ்டிங் டெனிஸ், குபேன், அப்புறம் யஸ்மின் நடியா, மலர்விழி, அப்புறம் பெஞ்சி, நிறைய முக்கியமான மலேசிய பிரபலங்கள் எல்லாமே அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மியூசிக் பை சமேஷன் மணிமாறு. ஸோ ஓகே, இதுதான் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஸோ நீங்கள் போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை பற்றின போஸ்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வருது. அப்புறம் நிறைய இடங்கள்லாம் சோஷியல் மீடியா திறந்தாலே அவங்க தான் வராங்க. ஓகே, ஸோ ஓகே, படம் தமிழ் ஸ்கூல் பசங்க. ஓகே, பேருக்கேற்ற மாதிரி படத்தில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, மலேசியாவில் இருக்கிற தமிழ் பள்ளிகள், தோட்டப்புற தமிழ் பள்ளி, அந்த படத்தோட கதை வந்து அதுதான். தோட்டப்புற தமிழ் பள்ளி, அந்த பள்ளியில் நடக்கிற விஷயங்கள், அந்த பள்ளி எப்படி இருக்குது, இந்த மாதிரி மலேசியாவில் இருக்கிற தமிழ் பள்ளிகளோட நிலைமை என்ன செய்யணும், என்னெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஒரு திரைப்படமாக அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் பேசியிருக்காங்க. பாட்டுங்க எல்லாமே நல்லாயிருக்கு. பின்னணி இசை, மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. படத்தில் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரியான காதல் இருக்குது, குடும்பத்துக்கான விஷயங்கள் இருக்குது, சமுதாயத்துக்கான விஷயங்கள் இருக்குது, நகைச்சுவை இருக்குது, இசை இருக்குது. இது மாதிரி எல்லாமே ஒரு பேக்கேஜான ஒரு படமாக தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக போய் பார்க்கணும். இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே இப்படி ஒரு கேள்வி இருக்கும்ல, அவங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்கங்கிற ஒரு கேள்வி நம்ம வைப்போம்ல. இந்த படத்தை பார்த்தா தெரியும் அவங்க சமுதாயத்துக்கு என்ன செய்ய வந்திருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்கங்கிறது இந்த படத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க, செஞ்சு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ அதை வந்து வணிக ரீதியாக கொண்டு வர்றதுக்குமே வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த தைரியத்தை எடுத்து செஞ்சு வெற்றிகரமாக செஞ்ச வீடு ப்ரொடக்ஷன் அவங்களுக்கும் அந்த எல்லா என்டையர் க்ரூவுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், என் பாராட்டுக்கள். ரொம்ப தைரியம் வேணுங்க உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. சில காட்சி எல்லாமே வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சப்போ நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஸ்கூல் கூடவே நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். அந்த படத்தில் வர காட்சி கூடவே, அந்த ஸ்கூலுங்க கூடவே, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூடவே நானும் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணேன். நாங்கள் படித்தப்போ இருந்த அந்த மேசை அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கும்ல, 2 பேர் உட்காருது, அப்புறம் 5 பேர் உட்காருது, அது அப்புறம் கேன்டீனு, அப்புறம் ஸ்கூல் தடல், ஸ்கூல் ஆசிரியர்கள், அவங்க அதெல்லாமே ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு படம் இது. ஆனால் எப்போதும் போல் நம்மளோட மலேசிய படங்களுக்கு கூட்டம் அவ்வளோவா கூடுறதில்ல. இந்த படத்துக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாது. ஸோ அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. மக்களே தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்கள். குடும்பத்தோடு போய் பாருங்கள். பள்ளி ஆசிரியர்கள் கூட உங்களோட மாணவர்களை நீங்கள் இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் தாராளமாக அழைச்சிட்டு போகலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல விஷயங்கள் பேசியிருக்காங்க. நமக்குமே வந்து அது ஒரு நல்ல அவேர்னஸை க்ரியேட் பண்ணுது. தமிழ் ஸ்கூலோட நிலைமை என்ன, தமிழ் ஸ்கூல் என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே டெய்லி லைஃப்பில் நம்ம பேசுவோம். ஆனால் அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வேறு ஏதாவது ஐடியா தோணலாம், இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணாதாங்க இன்னும் நிறைய இந்த மாதிரியான படங்கள்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. இல்லைனா இந்த படம் வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா இதே மாதிரி இன்னும் நிறைய கதைகள் வராது. நிறைய திரைப்படங்கள்லாம் வந்து எடுக்கிறது ரொம்ப குறைவாகிடும். ஏன்னா அதோட ரிஸ்க் அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எப்படி இருந்தாலுமே அது வணிக ரீதியாகவும் நம்ம பார்க்கணும்.
அதனால் தயவு செஞ்சு போய் படத்தை தியேட்டரில் பாருங்கள். நீங்கள் பார்த்து அந்த படத்தை அந்த க்ரூவோட சோஷியல் மீடியா, அதாவது சமூக வலைத்தளத்தில் நீங்கள் அவங்கள டேக் கூட பண்ணலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் கருத்துக்கள்லாம் சொல்லலாம். அவங்க இப்போ ஒரு ரோட் டூர் போயிட்டுருக்காங்க. பெரும்பாலும் எல்லா மாநிலங்கள்லேயும் முக்கியமான மாநிலங்களில் திரையரங்குகள்லாம் போயிட்டே இருக்காங்க. ஸோ மக்களோட உட்காந்து இந்த படத்தை பார்க்குறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ நீங்களும் தயாராக மிஸ் பண்ணாமல் இந்த சான்ஸை பயன்படுத்தி இந்த படத்தை போய் பாருங்கள். ஃபேமிலியோடு போங்க, உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க, ஆசிரியர்கள் போகலாம், யார் வேணாலும் போகலாங்க. போய் நல்லா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு என்ன சொல்ல வந்திருக்காங்கங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம தெரியப்படுத்தணும். ஓகே, ஸோ மக்களை கண்டிப்பாக படத்தை பாருங்கள். படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் மலேசியாவில் வரணும். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து நடித்த எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. குட்டி குழந்தைங்களாம் நடிச்சிருக்குங்க. அதுங்கெல்லாம் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதுங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் வரும். நான் ரொம்ப விழுந்து சிரித்தேன். ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த சீன்லாம் இங்கே நான் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் தியேட்டரில் பார்த்து இயற்கையோடு கலந்த சில சீனெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தியேட்டரில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள், மிஸ் பண்ணிடாது. பாய்.